இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு வெண்டைக்காய் பொரியல்லையும் பீட்ரூட் பொரியல்லையும் முட்டை வந்து ஆட் பண்ணேன். எப்போதும் கோகனட் தானே ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை வந்து முட்டை நான் தனியாக வேக வைக்கல, டைம் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணி பார்க்கலான்னு ஆட் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பெப்பர் கண்டிப்பாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா பெஸ்ட்டு ட்ரை, மஸ்ட்டு ட்ரை. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு அது தேங்காவா முட்டையானே தெரியல, நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ தட் எனக்கும் பிடிச்சிருந்தது. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் தான் வச்சேன். அதனால ஒரு 3 பொரியலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ. ஆனால் நான் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு தப்பு இந்த பேபி பொட்டேட்டோ மார்னிங் டைமில் ட்ரை பண்ணது தான். கண்டிப்பாக மார்னிங் டைமில் ஹரிபரியாக இருக்கும்போது பேபி பொட்டேட்டோ ஆசைப்பட்டு பண்ணிடாதீங்க. அவ்வளோ மோசமாக இருந்தது. ஏன்னா என்னோடய மூடே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஏன்னா அதை உரித்து அதை ஒரு பொரியல் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அண்டு எனக்கு வந்து கஞ்சி மிக்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே நான் வந்து மில்லட் ப்ரோட்டீன் ட்ரிங்க் இல்லைன்னா பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் மட்டும்தான் எடுத்துக்கிறது. மேக்ஸிமம் பயோட்டின் ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான். சைட் டிஷ் வந்து நிறைய இருக்கவும் எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால நான் கஞ்சி எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நம்ம கமல் நேச்சுரல்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். 100 ருபீஸ்லேருந்து நியூ கஸ்டமருக்கு ஆஃபர் போயிட்டுருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக மார்னிங் வந்து ஆல் இன் ஒன் இம்யூனிட்டி ட்ரிங்க்கோடு சேர்த்து ஹேர் கேர் ட்ரிங்க்கும் எடுக்காமல் நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் கை வைக்கவே மாட்டேன். அண்ட் எப்போதும் போல் ஃபேஸ் பேக்கும் மார்னிங்கில் ஒன்று, ஈவினிங்கில் ஒன்று. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அப்போ தானே மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்கின்னை டைட்டுன்னா நமக்கே நம்ம நேரம் ஒதுக்கலைன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். அதனால் எனக்கான நேரத்தை இடையில நான் கொடுத்துப்பேன். அண்டு செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தட் மீன்ஸ் நான் சொல்கிறது வெண்டைக்காய் மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காய் அந்த மாதிரி. ஆஃப்டர்நூனுக்கு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரைஸு, வெயிட் லாஸ் சாதம் மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஈக்குவல் குவான்டிட்டியில் கொள்ளு இருக்கனால நல்ல ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் கொள்ளு மூலியமா அதில் இருக்க ஸ்பைசஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ் மூலயமா நல்லாவே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணும்.